ஹாய் ஹலோ வணக்கம். நாங்கள் உங்கள் நெல்லை டூட்டி கப்பிள்ஸ். போன வாரம் இதே நாள் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருந்தோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவீங்க வீடியோலையே. அது மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து போயிருந்தோம். அவங்க எங்களுக்கு ரிலேட்டிவ் கூட தான். நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க எங்கள் யூடியூப் சேனலில். அதே மாதிரியும் அவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் எங்கள் வேனில் ஏறி உட்காந்தோன்னே நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பக்கத்தில் அண்ணன், அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபு எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து ஏறிட்டு இருந்தாங்க. வேனில் போகிற வழியில் எல்லோரும் ஒவ்வொருத்தராக ஏறினாங்க. ஒவ்வொரு ஸ்டாப் பண்ணி ஏறிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க எல்லோரும் அப்படின்னா, மினி பஸ் கூட இவ்வளோத்துக்குள்ள நிற்காது போல், ஒவ்வொரு ஸ்டாப்லையா நின்று கூட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லி எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க வேனில் உள்ளவங்களாம். அதுக்கப்புறம் போகிற வழியில் ஹைவேலாம் மாமா வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அண்ணன் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சதீஷ் அண்ணன் தான் வீடியோவில் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஆட ஆரம்பித்தோடனே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஒய்ஃப் ஆட ஆரம்பித்தாங்க. இப்படியே வந்து எல்லோரும் தொடர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க ஆட ஆரம்பித்தோடனே என்னையை கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் போனேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக அவங்களுக்குலாம் இப்போ டான்ஸ் ஒருத்தர் ஆட ஆரம்பித்தோடனே மற்றவங்களுக்குலாம் ஆடுறதுக்கு வைப் வர ஆரம்பிச்சிடும்ல. நம்மளை பார்த்து மற்ற எல்லாருமே ஆட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் சேர்ந்து போவோம். அப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ வந்து ஃபேமிலியில் எல்லாருமே இருந்தாங்க. அதாவது மச்சான் ஃபேமிலி, அக்கா ஃபேமிலி எல்லாருமே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கேயே உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து டோல்கேட்டை வந்து நெருங்கிட்டோம். அதில் வந்து உங்களுக்கு காட்டு பாருங்கள், அதில் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ ஸ்டார்டிங்கில் போகும்போது நாங்கள் எல்லோரும் டான்ஸ் பண்ணோம். வரும்போது வந்து பசங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஆட முடியல. ஏன்னா கால் வலி வர ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து வேறு எதுவுமே பண்ணலை. இங்கேருந்து ஒரே டான்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம போகிற வேண்டிய ஊரை வந்து நெருங்கிட்டோம். அடுத்து மாமாவும் வந்துட்டாங்க. மாமாவை ஆட வராமல் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி மாமாவும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களும் ஒரே டான்ஸு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ஒரே டான்ஸ் தான். நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, என்னடா அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இவங்கள கூட விட்டுட்டு ஆடிட்டு இருந்திருப்பேன். ஆனால் என்ன அப்படின்னா, மாமா தான் என்னை ஆடவே சொல்லுவாங்க. போய் ஆடு, என்ஜாய் பண்ணி, இந்த வயசில் என்ஜாய் பண்ணலான்னு என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவங்க ஆட சொல்லுவாங்க. எந்த இடத்துலையுமே நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதே கிடையாது. எனக்கு என்ன விருப்பமோ அதை தான் அவங்க செய்ய சொல்லுவாங்க. அதனால நான் அவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மாமாவும் சேர்ந்து என் கூட வந்து ஆட வருவாங்க. இந்த இடம் எங்கே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க இடம் தான். ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவரிக்கு தான் போயிருந்தோம். ஒவரியில் தான் எங்கன்னா அங்கே தான் மொட்டை போடுற ஃபங்க்ஷன். ஏன்னா மச்சான் வந்து கிறிஸ்டின், ஸோ வந்து அவங்களுக்கு அங்கே தான் மொட்டை போடணும் தம்பிக்கு அப்படி சொல்லிட்டாங்க. உடனே அங்கே தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் மாமாவும் நானும் அங்கே கொஞ்சமாக கிளிப்பை வீடியோ எடுத்துகிட்டு அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். போகிறதுக்கு மணி வந்து ஒரு 12 மணி ஆயிடுச்சு. எல்லாரையும் வரிசையாக ஒவ்வொருத்தரையாக கூட்டு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்படி போயிட்டோம். அப்புறம் அங்கே சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு யாரடா ஆளெல்லாம் காணும் இங்கே உள்ளவங்களாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரமணி, அப்புறம் வந்து மகேஷ், அதுக்கப்புறம் மது எல்லோரும் உட்காந்து அங்கே தனியாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உடனே அதையும் வீடியோ எடுத்துகிட்டு கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நேராக சரி நம்ம சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு கடல்லாம் பார்த்தோம். அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒவரி போயிருந்தேன். அதே மாதிரி மாமா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தாங்களாம். அதாவது வாலிப பசங்களாக இருக்கும்போது போயிருந்தாங்க. இப்போ வாலிப பசங்க தான் இருந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்காங்க போல். அதையும் அவங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம் ஒவ்வொரு. அது வெயில், சரியான வெயிலில் 2 பேருமே நடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில். அதுக்கப்புறம் சர்ச்சு, எங்களுக்குள்ளே சர்ச் இருந்துச்சு. அப்படியே சர்ச்சில் ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அப்படி வந்து உள்ளே போனால் எனக்கு வந்து சரியான அது ஏதோ ஃபங்க்ஷன் போல். அதனால நிறைய பேர் வந்திருந்தாங்க. சரியான கூட்டம் இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னால அப்படியா இல்லை என்னன்னு தெரியல.
அதுக்கப்புறம் நேராக மொட்டை போட போயிட்டோம். தம்பி அங்கே போய் அழுவான் அப்படின்னு நினச்சோம். ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக அழுதான், அதுக்கப்புறம் அழவே இல்லை. அவன் பாட்டு மொட்டை போடுறதுக்கு அவன் பாட்டு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவங்களோட தாய் மாமா, அதாவது ஜில்லு அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட தம்பி அவங்க மடியில் உட்கார வச்சு மொட்டை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவனும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அழவே இல்லை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அழுற மாதிரி இருந்தால், அதுக்கப்புறம் அழலை. அதுக்கப்புறம் அவனுக்கு மொட்டையும் போட்டுட்டு தலையில் ஒரு பூ வச்சு விட்டாங்க. பூ வச்சு அதுக்கப்புறம் தான் மொட்டை எடுப்பாங்களாம்ல. அதுக்கப்புறம் அதெல்லாம் மொட்டையெல்லாம் போட்டுட்டு மொட்டை போட்டு முடிச்சோடனே பிறகு தான் அளவே செஞ்சான். அது லைட்டாக கொஞ்சம் எரிச்சல் இருக்கும்ல அந்த வெயிலுக்கு, அதனால் அப்படின்னா. அதுக்கப்புறம் அங்கே போட்லாம் நின்றுட்டு இருந்துச்சு, அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் தம்பிக்கு மொட்டை போட்டோடனே அவனுக்கு வந்து லாடு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மச்சான் அக்காவும் போய் சர்ச்சில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கடலெல்லாம் பார்த்துட்டு அடுத்து ஒரு அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இங்கே போய் தான் பெரிய சம்பவம் பண்ணி விட்டுட்டாங்க. மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரையா தூக்கி கடலில் போட்டுகிட்டே இருந்தாங்க. பாருங்க, உங்க வீடியோலயே உங்களுக்கு தெரியும். அதில் வீடியோவில் பாருங்கள் என்னென்ன சேட்டைலாம் பண்ணுறாங்கன்னு. ஒரே சேட்டை தான். அந்த அண்ணன் மீன் பிடிச்சிட்டு இருந்தவங்களையும் பிடிக்க விடாமல் பண்ணி தண்ணியை ஃபுல்லும் கலக்கி விட்டு மீன் ஃபுல்லும் ஓடிடுச்சு. அப்புறம் அவங்களே எழுந்துச்சு போயிட்டாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து வந்து மீன் பிடிக்க வந்தாங்க, அவங்களே கெடுத்து விட்டுட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே அலச்சாட்டியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க உட்காந்து ஒவ்வொரு கடலையே நாசப்படுத்திட்டாங்க ரெண்டு எல்லாரும் சேர்ந்து. ஆனால் ஒரே ஃபன்னு. எங்களுக்கும் குடிக்கணும் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் என்னென்னா கையில் மொபைல்லாம் எல்லோரும் எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் குளிக்கலை. அவங்க எல்லோரும் சேர்ந்து குளிச்சுட்டு இருந்தாங்க. காலையிலேயே வீட்டிலேருந்து குளிச்சுட்டு வந்ததுனால நாங்கள் சரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டோம். இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரே கடலில் குளிச்சுட்டு இருந்தாங்க. அது என்னென்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரையாக மாற்றி தூக்கி போட்டு ஒருத்தங்க வேலை, அதுக்கப்புறம் அவங்கள மேலே ஏறி வர மறுபடியும் அவங்கள தூக்கி போட, இதுவே ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் வெல்றது பார்த்தா கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா பாறை எதுவும் இருந்திருக்கக்கூடாதுல. நான் இங்கேருந்து ஐயோ பாறை இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தேன். அப்புறம் பாய்ஸ் மட்டும் தான் குளிக்கிறாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். கேர்ள்ஸையும் முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் இழுத்து விட்டுட்டாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப், அதாவது எங்கள் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் எல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் அக்கா எல்லாருமே எங்களுக்கு அக்கா அண்ணி அந்த மாதிரி தான் வரும். அவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா மொபைல் எல்லாமே யாராச்சும் ஒருத்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடணும்ல, அதனால் நாங்கள் பார்த்துட்டு உள்ளே இருந்தோம். எல்லாரும் கத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் விடுவாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் விடலை. அது குடிச்சிட்டு எல்லாரும் கரையில் ஏறி குளிச்சு முடிச்சவங்களெல்லாம் தூக்கி நீ காயாக வச்சுட்டு நான் உன்னை தண்ணியில் தூக்கி போடுறேன்னு சொல்லி மண்ணெல்லாம் உருட்டி மறுபடியும் தண்ணிக்குள்ளே தூக்கி விட்டுட்டு இருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் நல்ல தண்ணியில் குளிக்கிறேன்னு சொல்லி அங்கேயும் போயிட்டு கப்பு இல்லாமல் அந்த பாட்டில்லாம் வச்சு குளிச்சுட்டு அங்கேயும் போய் ஒரு ஃபன் பண்ணிவிட்டு அங்கேயும் ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு எல்லோரும் வண்டியில் ஏறிட்டோம். வண்டியில் ஏறும்போது ஜில்லு அக்காவோட தம்பியை வந்து நாங்கள் பாதிலே விட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஆடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும், ஐயோ விட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் ஒரே பசங்க எல்லாரும் ஒரே டான்ஸ் ஆடிட்டு கிடந்தாங்க. அப்புறம் நாங்கள் உட்காந்துட்டோம். ஏன்னா நாங்கள் போகும்போது நல்லா ஆடிட்டு வந்தோம், அதனால் வரும்போது எங்களுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு உடனே உட்காந்துட்டோம். பசங்க எல்லாரும் ஒரே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. மச்சானை எவ்வளவோ ஆட ட்ரை பண்ண வச்சாங்க, ஆனால் மச்சான் ஆடவே இல்லை. அவங்க நான் ஆட வரலன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மற்ற பசங்களாம் எல்லோரும் ஆடிட்டு இருந்தாங்க. மாமா நான் உடனே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மாமா ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜில்லு அக்கா முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு நீங்கள் போங்க பசங்களாம் போங்க, நாங்கள் ஆட போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்களும் நான் விழுற மாதிரி இல்லை. உடனே நாங்கள் கீழே உட்காந்து ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே உட்காந்து ஒரே டான்ஸ் தான் நாங்கள் ஆடிட்டு இருந்தோம். பசங்க எல்லோரும் மேலே உட்காந்து. இதோட வீடியோ முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் லாங் வீடியோ இப்போ தான் போட்டிருக்கோம். லாங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம நெல்லை டூட்டி கப்புள்ஸ் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.